ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பதினே 2.0. நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மற்றும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹண்டர்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த டடப்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். முக்கியமான விஷயம், பேட் ஸ்டோரியில வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. அதனோட லிங்கை கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கப்பலை தாங்க காட்டுறாங்க. இவங்களோட பேரு ரம்யா கார்த்திக்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தனா ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இப்ப இந்த கார்த்தி என்ன பண்றானா, அவனோட மனைவியை வச்சு செம்மையா செஞ்சுட்டே இருக்கும்போது அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்லுவான்னா, எனக்கு ரொம்ப வலிக்குது, பொறுமையா செய் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த கார்த்தி என்ன பண்றானா, ஒழுங்காவே நீ காலை விரிக்க மாட்ட, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளும் என்னால முடியல, வலிக்குது சொல்றேன் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் என்ன சொல்றானா, நீ எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டே பண்ண மாட்ட, நீ ஒழுங்கா ஒத்துழைச்சாதான் நான் இதுல திருப்தியா இருக்க முடியும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றானா, வலியை தாங்க முடியாம அவனை தள்ளி விட்டுட்டு ஒரு போர்வை போத்தி படுத்துக்கிறா. இப்ப இவன் என்ன சொல்றானா, கார்த்தி உன்னால எனக்கு முழு திருப்தியா கிடைக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் பாதியில இது மாதிரி பண்ணிடுற, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கழிச்சு படுத்துக்கிறான். இதே டைம்ல ரம்யா என்ன நினைக்கிறானா, உன்னை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது, ஆனா இது வரைக்கும் நீ ஒரு முறை கூட என்னை திருப்தி படுத்துனது கிடையாது, எப்ப பார்த்தாலும் அதுல எனக்கு வலி மட்டும்தான் வருது, உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னுட்டு இவளும் ஒரு கழிச்சு ரொம்ப சோகமா படுத்திருக்கா. இப்ப இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் தாங்க காட்டுறாங்க. நம்ம ரம்யா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து கார்த்தி என்ன பண்றானா, நேரா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப அவள்கிட்ட என்ன சொல்றானா, நீ கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரமா ரெடியாவு, நாம 2 பேரும் இப்ப டாக்டரை போய் பார்க்க போறோம் அப்படின்னு இவன் சொல்லும் போது, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு இவ கேட்கறா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசி பேசி எனக்கு கடுப்பா இருக்கு, இதுக்கப்புறம் உன்கிட்ட இந்த விஷயம் பேசுற மாதிரி தெரியல, நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாவு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கார்த்தியும் ரம்யாவும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப கார்த்திக் ரம்யாட்ட என்ன சொல்றானா, நல்லா புரிஞ்சுக்க ரம்யா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் உன்னால எனக்கு முழு திருப்தியும் முழு சந்தோஷமும் கிடைக்கவே இல்ல, உன் மனசுல என்ன இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட வெளிப்படையா சொல்லு, நீ ஏதாச்சும் மறைச்சனா திரும்பவும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், இது கியூர் ஆகணும்னா நீ டாக்டர்கிட்ட எல்லா விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்ட ரம்யாவும் சரிங்க அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. இப்ப இதே டைம்ல அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் ஒருத்தவங்க வந்து, நீங்க இப்ப உள்ள போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவங்க 2 பேரும் டாக்டர் பார்க்கறதுக்கு உள்ள போறாங்க. உள்ள இருக்கிற டாக்டரும் நம்ம கார்த்தியை வெல்கம் பண்ணிட்டு, வாங்க கார்த்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, சரி ஓகே உங்களுடைய செக்ஸுவல் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, அதுக்கு கார்த்தியும் ரொம்ப மோசமா போகுது டாக்டர், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னமும் அப்படியே போகுது உங்க லைஃப் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறாரு. இதை கேட்ட உடனே நம்ம கார்த்தியும் கொஞ்சம் சைலண்டா இருக்கும்போது இப்ப டாக்டர் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை போகுதுன்னு என்கிட்ட தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப கார்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க டாக்டர், ஆரம்ப கட்டத்துல இவ மேட்டர் பண்றதுக்கே ஒத்துக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, ஃபோர் ப்ளே பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நானும் அதுமே ட்ரை பண்ணேன், பட் ஆனா அவ அதுக்கும் ஒத்துக்கல, ஆனா இன்னைய வரைக்கும் நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவன் சொல்லும் போது இதை கேட்ட டாக்டர் ரம்யா கிட்ட என்ன சொல்றேன்னா, இங்க பாரு ரம்யா, உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா பயத்தையும் வெளியே விடுங்க, நீங்க எந்த அளவுக்கு பயத்தை வெளியே விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செக்ஸுவல் லைஃப் ரொம்ப என்ஜாயபுளா இருக்கும். செக்ஸுவல் லைஃப் என்பது ஒரு கணவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுல நீங்க முழு ஈடுபாடோட உங்களால அதுல இருக்க முடியும். உங்களுக்கு உண்மையாவே செக்ஷுவல் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை உங்க கணவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாரு. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ஏதாச்சும் செக்ஷுவல்ல ஏதாச்சும் அந்த பொசிஷன்ல ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க, அதை கூட நான் கியூர் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கும்போது இதை கேட்ட ரம்யா செம கோவமாயி அவ அங்கிருந்து எழுந்து வெளியே போயிடுறான். இதை பார்த்த பக்கத்துல இருந்த கார்த்தி என்ன பண்றான்னா, டாக்டர்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு, சரி டாக்டர் நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு ரம்யாவோட பேரை கூப்பிட்டுட்டே அவனும் பின்னாடியே போறான். இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு வீட்டுல தாங்க காட்டுறாங்க. நம்ம கார்த்தி செம்ம கடுப்புல வந்து அவனோட ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு இப்ப அவன் மனைவிட்ட என்ன சொல்றானா, நீ எவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியுதா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இந்த 3 வருஷத்துல உன்னால ஒரு அமைதியான லைஃப் எனக்கு கொடுக்க முடியுதா அப்படின்னு இவன் கத்தும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் செல்ஃபிஷா, உனக்காக என்னுடைய எல்லா சந்தோஷத்தை விட்டுட்டு உனக்காக வந்த பத்தியா, நான் செல்ஃபிஷ் தான், இந்த 3 வருஷத்துல என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் என்ன சந்தோஷமா நீ வச்சிருந்திருக்கியா, அப்ப நான் நல்லா யோசிச்சு பாரு, தப்பு யார் மேல இருக்கு, எல்லாம் தப்பு உங்க மேலதான் இருக்கு அப்படின்னு இவ சொன்ன உடனே ரொம்ப கார்த்தி இதை கேட்டு அமைதியாயிடுறான். இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. ஒரு கிராமத்துல துளசி செடி பக்கத்துல ஒரு ஆன்டி செம்மையா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துளசி செடியில அவங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வராங்க. வந்தவங்க இந்த ஆன்டி கிட்ட, அம்மா நான் வந்து அண்ணனுக்கு கால் பண்ணி ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்ப சொல்லவா அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. உடனே இங்க கார்த்தியை தாங்க காட்டுறாங்க. கார்த்தி அவன் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, இப்ப சண்டை போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வருது. இதை பார்த்த உடனே ரம்யா என்ன சொன்னா, எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த கால் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதை கேட்ட உடனே கார்த்தி என்ன சொன்னா, ஏய் வாய மூடு, கால் பண்றது என்னோட
சித்தி அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்புறம் அவன் என்ன பண்றானா சைலண்ட் ஆயிடுறா. இப்ப கார்த்தி என்ன பண்றானா அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறான். அந்த ஆப்போசிட்ல பேசுற பொண்ணோட பேர் வந்து டீனாங்க. இப்ப டீனா என்ன சொன்னா, அண்ணா உங்கள்ட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், நில்லுங்க நான் அம்மாட்ட கொடுக்குறேன் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனா என்ன பண்றானா அந்த போன் எடுத்து அந்த பக்கத்துல இருக்க ஆன்ட்டிட்ட கொடுக்குறான். நம்ம ஆன்ட்டி தாங்க ஹீரோடைய சித்தி. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா விசாரிச்சுட்டு இப்ப அவங்க சித்தி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டீனா ஸ்கூல்ல நல்ல ரேங்க் எடுத்து அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே டீனா என்ன சொன்னா, அதை கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி அவங்க அண்ணன்ட்ட பேசுறா. அண்ணன் நான் இதுமாரி ஸ்கூல்ல நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன், நீங்க எனக்கு எப்போ ஸ்வீட் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொன்னா, உனக்கு தராமையா, நான் கண்டிப்பா உனக்கு ஸ்வீட்ஸ் தருவேன், அது மட்டும் இல்லாத நீ பெரிய பொண்ணு ஆயிட்டு இருக்க, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவன் சொல்லும்போது அதுக்கு டீனா என்ன சொல்றா, கல்யாணம்லாம் இப்ப கிடையாதுண்ணா, நான் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ண போறேன், காலேஜில் ஜாயின் பண்ணி நம்ம ஊர்லயே படிக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொல்றானா, நீ நம்ம ஊர்ல எல்லாம் படிக்காத, ஒழுங்கா சிட்டிக்கு வா, சிட்டில தான் நானும் உங்க அண்ணன் இருக்கோம் இல்லையா, இங்க உனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல காலேஜ்ல அவனை சேர்த்து விடுறேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அவனும் சரி ஓகே நான் சொல்லும் போது இப்ப அவன் என்ன சொல்றானா, சரி ஓகே பக்கத்துல உங்க அண்ணி இருக்கா அவள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து அவங்க மனைவிட்ட கொடுக்கறான். இப்ப அதை வாங்கி பேசினா அவங்க அண்ணி என்ன சொல்றானா, டீனா உங்க அண்ணன் சொன்னதுதான் கரெக்ட், நீ பேசாம சிட்டிக்கு வந்துரு, சிட்டிக்கு வந்தனா உனக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு டீனா என்ன சொல்றானா, கண்டிப்பா நீங்களும் சொன்னதால நான் கண்டிப்பா அங்கதான் வந்து படிப்பேன் அப்படின்னு இவ்வளவு சொல்றா. இப்ப டீனா என்ன பண்றா, அந்த மொபைல் அவங்க அம்மாட்ட கொடுத்த உடனே இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனே, நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப இவங்க 2 பேரும் நல்லா விசாரிச்சுட்டு அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, சரிம்மா நானும் டீனாவும் கூடிய சீக்கிரத்துல அங்க சிட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க காலை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல இருந்த கார்த்தி என்ன சொல்றானா, இந்த பாரு எங்க சித்தி வராங்க, இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்துட்டு போற வரைக்கும் சண்டை போடாம இரு அப்படின்னு கார்த்தி சொல்றான். இதை கேட்ட ரம்யாவும் அதுதான் நான் சொல்றேன், என்னையும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்க அப்படிங்க, நீங்களும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கார்த்தி அங்கிருந்து எழுந்து போயிடுறான். இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஆன்ட்டி டீனா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கார்த்தி உனக்கு சித்தப்பா பையனா இருந்தாலும் அவன் எவ்வளவு பொறுப்பா உன்னை கவனிச்சுக்கிறான் பாத்தியா, அது மாதிரி அண்ணன் இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி கார்த்தியோட வீட்டுக்கு தாங்க வராங்க. அவங்க 2 பேரும் வந்து காலிங் பெல் அழுத்த உடனே கார்த்தி அவனோட மனைவிட்ட என்ன சொன்னா, இங்க பாரு எங்க சித்தி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கதவு ஓபன் பண்ணவருக்கு அவங்க சித்தியும் சித்தி பொண்ணும் உள்ள வராங்க. இப்போ உட்காந்து பேசும்போது இப்ப நம்ம கார்த்தி என்ன சொல்றான்னா, சரி ஓகே நீ உங்களுக்கு சமைச்சு வை, நான் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். இப்ப கார்த்தியோட ஒய்ஃப் சமைக்க போனதுக்கு அப்புறம் நம்ம சித்தியும் சித்தி பொண்ணும் அந்த சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சீன் எப்படியே கட் பண்றாங்க. இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம டீனாவை தாங்க காட்டுறாங்க. அவ என்ன பண்றானா, அவளோட பெட்ரூம்ல யாரோ ஒரு பையனோட போட்டோ கையில வச்சுட்டு ஒரு கத்திரிக்கால நிரோதம் மாத்திட்டு அது கூட சேர்ந்து இவங்க செம்மையா சுயன்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹாட்டாவே இதுல எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவ சுயன்பம் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது இந்த எபிசோடும் முடிச்சிருப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த எபிசோடும் பார்த்தரலாம். இத்துடன் வருவது நான் உங்கள் மிஸ்டர். தேங்க்யூ கைஸ்.